ஹலோ ஆல். மினிமலிசம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நான் பண்ண முதல் விஷயம் என்னன்னா டீக்ளட்டர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப டைம் இருந்தது, மைண்ட் ஃப்ரீயா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நான் பண்ணது என்னோட எக்ஸ்பென்சஸை நோட் பண்றது. இந்த ஜூலை மந்தோட எக்ஸ்பென்சஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ பாருங்க. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பண்ண எக்ஸ்பென்சஸ் இதுதான். காய்கறி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 400 ரூபாய்க்கு வாங்கினோம். இது இல்லாமல் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விதைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்து எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எடுத்துப்போம். ஸோ இந்த காய்கறி இல்லாமல் வீட்டில் விளையிற காய்கறி யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் ஃப்ரூட்ஸு, பழம் பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். கிராசரிஸ், ஆக்சுவலாக கிராசரிஸ் வந்து நாங்கள் மந்த்லி தான் வாங்குவோம். அது இல்லாமல் வீக்லி வாங்குறது என்னன்னா பால், தயிர், முட்டை, இது வந்து கொஞ்சம் அடிக்கடி வாங்குவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 டாக்ஸ் வேற இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் வாங்குறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து 15 நாளில் வாங்கின அந்த மந்த்லி கிராசரியோட சேர்த்து வீக்லி வாங்கினதும் 15 நாளில் வாங்கினதும் சேர்த்து 3277 ரூபாய் வந்து இருக்கு. அடுத்து எஜுகேஷன், இதுக்கு பார்த்தா நாங்கள் 800 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இதில் 600 700 நினைக்கிறேன், அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் வாங்கினதுக்கு. மீதி வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 960 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸு ஒரு 1323 ரூபா ஆயிடுச்சு. வீட்டில் குட்டீஸ் வந்துருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு சேர்த்து ஆனதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இது. அதுக்கப்புறம் ரீசார்ஜ், 2 பேருமே வந்து ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணுறோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இருக்கிறதால அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் இருந்தது ஏர்டெல்ல. ஸோ போஸ்ட்பெய்ட் இது வந்து 210 ரூபா ஒரு ஆளுக்குன்ட்டு 2 பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட்டு, நாங்கள் வந்து ரெண்டல் வீட்டில் தான் இருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு 3000 ரூபா ஹவுஸ் ரெண்ட்டு. இது வந்து ரொம்ப தெரிஞ்சவங்கன்றதால எங்களுக்கு இந்த அமௌண்ட்டு. அடுத்து லோன், இது ஹஸ்பண்ட் பிஃபோர் மேரேஜ் வாங்கின லோன். ஸோ இதுக்கு வந்து மந்த்லி 2740 ரூபா கட்டுறாரு. இது இல்லாமல் ஓடிடி வந்து மந்த்லி வந்து 279 ரூபாய் இதுக்கு போயிடும். ஸோ இதில் நாங்கள் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 13,649 ரூபாய். இது இல்லாமல் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கான ட்ராவல், ஃபுட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் பே பண்ணது மொத்தமாக சேர்த்து 2 நாளைக்கு எங்களுக்கு 3342 ரூபாய் ஆச்சு. ஸோ இது மொத்தமாக சேர்த்து எங்களுக்கு இந்த 15 நாள்ல எவ்வளோ ஆயிருக்குன்னா 16,991 ரூபாய் நாங்கள் வந்து இந்த 15 நாள்ல பே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 15 நாள் தாண்டி வீக்லி எக்ஸ்பென்சஸையுமே நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா இந்த வீக்லி இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் டெய்லியே நோட் பண்ணுவேன். மணி ட்ராக்கர்ன்ற ஆப்பில் தான் நான் பார்த்தீங்கன்னா டெய்லி என்னென்ன செலவு பண்ணுறேன் அப்படின்றத எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதிலே சார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம், எதில் கம்மியாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வச்சு தான் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இது வந்து நானாக என்னோட பர்சனல் யூஸ் வச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கமெண்ட்டும் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து கடன் எப்படி கட்டுறது, மளிகையில் எப்படி சேவ் பண்ணலாம், வீட்டில் எப்படிலாம் எக்ஸ்பென்சஸை குறைக்கலாம், ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோலாம் உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி மினிமலிசம், டீக்ளட்டரிங் பற்றியும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வரும்போது பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.